ஆசையோட அங்கங்க கேட்கலான்னு அவளோட ஆசையோட வந்திருக்கிறவளே நான் ஏடு எடுத்து பார்க்க மாட்டேனா? தொழில பார்க்கும் போது தனியார் வேலை ஆயமா வேலை சரியா? மூட்டை பார்க்கும் போது நம்ம கஷ்டமா இருக்குதுன்னு நினைச்சு கேட்கலான்னு வந்துனுங்கிற உண்மையா? எனக்கு நல்ல வரமா ரெண்டும் இப்படி இருக்குதுன்னு கேட்கலான்னு அவளோட வந்துனுங்கிறியா? ஆமா சாமி. ஆயமா வேலை இருந்ததா? ஒன்னும் வீட்டுல இருக்கிறாங்களா? உண்மைன்னா உண்மை, பொய்யன்னா பொய் இருக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கும் உடம்பு சரியில்லை, குத்தலும் குடசலமா இருக்குது. வீடு வாசலு கட்டணத்துல இருந்தே ஒன்னும் சிறப்பா இல்லைன்னு அவளோட கேட்கலான்னு ஆசையோட வந்துனுங்கிற உண்மையா? உண்மைதான். என்கிட்ட வந்தா கனி நிறைய எடுத்துட்டு வரணும். கனி எடுத்துட்டு வந்தேனா மூட்டல இருக்கிற கஷ்டத்தை நான் தேடி பிடிச்சி பாப்போம். நீ கனி எடுத்துன்னு வரலன்னா ஒரு கனி தான் கொடுப்பேன். சரி, ஒண்ணு மட்டும் இப்ப குடிசாமி 15 வர சொல்லு, வீட்டை சோதனை போட்டு பார்க்கலாம். சரி சாமி. செய்வான இருக்குதா, என்ன கோளாறு இருக்குது அப்படின்னு உன்னோட கனில தான் அம்மா பார்க்க முடியும். புரியுதா? என்ன சாமி? எதா இருந்தாலும் ஓப்பனா தான் சொல்லுவான். உனக்கு மனசு திருப்தியா? சொல்லு, உங்களுக்கு திருப்தியா சாமி? சொல்லு சாமி. சொல்லு சாமி. எதா இருந்தாலும் உனக்கு எங்க போனாலையும் நல்லதா நீ நினைக்கிற, கெட்டதாவே முன்னாடி நிக்குது. உண்மைன்னா உண்மை, பொய்யன்னா பொய். ஒன்னுக்கு 2 ஆபரேஷன் பண்ணினுங்கிறீங்களா? அவனுக்கு உடம்பே சுத்தம் பண்ணி நல்ல மனசுனா எந்த ஒரு இதுவும் இல்லாத உருவாக்கி கொடுத்தா போதுமா? வீடு வாசல் எல்லாம் குறையா இருக்குது. உன்னோட கனி இருந்தா மட்டும்தான் உன்னோட சாதனை நான் பார்ப்போம். எல்லாம் நான் சரி பண்ணி ஒற்றுமையை உருவாக்கி கொடுக்கறேன். ஆண் ஒரு தேசம் பொண்ணு ஒரு தேசமா இருக்கிறீங்க. ஒரு கல்யாணத்தை பேசி எடுத்தா கூட ஒரு முடிவே வர மாட்டேங்குது. அவனை கூட்டின்னு வந்துங்கிறியா? இல்ல இல்ல சாமி, நான் மட்டும் தான் திருப்பி ஏதோ ஒரு இது வந்துட்டாங்க. ஏதோ வந்தா அப்படி சொல்றாங்கன்னு தான் நான் அப்படி வந்தேன் சாமி. அவனை கூட்டின்னு வா. அவனை கூட்டின்னு வந்தேனா அவன் உடம்புல என்ன இருக்குது, ஒவ்வொருத்துக்கு என்ன கொடுத்துனுங்கிறாங்கன்னு பார்த்து நான் சரி பண்ணி கொடுக்க. அப்பதான் பொண்ணு எங்க பார்த்தாலையும் ஓகே சொல்லுவான், இல்லைன்னா தடப்பட்டே போவோம். நான் நல்ல பொண்ணு அமைச்சு கொடுக்கறோம், பயப்படாத. உன் வீடு வாசல பாக்கறோம். ஓட்ட சொத்தியும் எப்படி இருக்குதுன்னு உன்னோட கனி இருந்தா நான் இப்ப பார்த்து சொல்லிடுவேன். அடுத்த கனியில சொல்லக்கூடாது. கருப்பு சாமிக்கா கனி இந்த மாதிரி கொண்டு வரணும். பழம் தேங்காய் ஊற்றி எல்லாம் வாங்கி வந்ததான் சொல்லணும். அதான் பரவாயில்ல, வந்ததுனால ஒரு கனியை வாங்கிட்டு போ. வரும்போது வாங்கினா அவனை கூட்டின்னு வா. அவனுக்கு என்ன இருக்குதுன்னு சோதனை போட்டு பார்த்தா தான் தெரியும். சோத்துக்கை கை மேல அப்படி
நெத்தி கேட்டு ஒவ்வொன்றா முடிச்சு கொடுக்குறோம். உன் வீட்டை சோதனை போட்டு பார்க்கணும். சரி சாமி. உன்னோட கனி இருந்தா போட்டு காட்டிடுவோம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்ன இருக்குன்னு சாமி சொல்லி எந்த கனி இருந்தாலும் இந்த கனியை கொடுக்குறோம். இந்த கனிலேயே அதை ஒதுக்கி விட்டுட்டு உன் கல்யாணத்தை உன் மகனுக்கு சிறப்பா பண்ணி உன்னு ஊட நல்லா பார்த்தாலும் வேணான்றான் சாமி. உன்னு ஊட நான் சிறப்பா முடிச்சு உன்னையும் நல்லா பெரிய ஆளா ஆக்கி அந்த இடத்துல கொடுக்குறோம். போறாம பொச்சிருப்பு இருக்குது அந்த இடத்துல. ஆமா சாமி. இந்த மாதிரி கனி எடுத்துன்னு வா. யார் யாரு போறாம யார் யாரு பொச்சிருப்புன்னு நான் உனக்கு உறுதியா சொல்லி அனுப்புறேன். சரி சாமி. புரியுதா? பேச்சுமா இருந்தாலும் நீ கரெக்டா இருப்ப. புரியுதா? ஆமா சாமி. நான் முடிச்சு கொடுக்கறேன், பயப்படாத. ஒரு 7 கனி 6 கனி அழகா வாங்கினுவா. அழகா இருக்கிற கனி அவனை கூட்டின்னு வா. போன மணி இருக்கிறது வாங்காத நேரம் அழகா வாங்கினுவா. அவனை கூட்டின்னு வா. சரி கும்பிட்டு வழி விடு. நான் முடிச்சு கொடுக்கறேன்.